நாம இங்க யாரும் குறை கூறுவதற்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களை நீங்கள் உணர்ந்து மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக தான் இந்த தகவல்கள் பரிமாறப்படுகிறது என்பதை உங்க கவனத்துல வச்சு. ஸ்லீப்பி மூட்லயே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த தூக்க கலக்கமே இருக்கும். எப்ப பார்த்தாலும் தூங்கணுன்ற எண்ணத்தோடவே இருக்கும். நீங்க பார்த்தா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்க்கு பார்க்கலாம் நீங்க. இந்த ஏன்னா இந்த அதீத தாகம் அவங்களுக்கு இருக்கும். எப்போ பார்த்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிரேஷ், சென்னையில இருந்த என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அருளாலே வந்து அவன் வணங்கி சாமுந்திரிக லட்சத்தின் தொடர்ச்சி தான் இப்போவும். என்னன்னாக்கா அந்த இனிப்பு, புளிப்பு, கசப்பு இந்த 4 சுவையை பார்த்துட்டோம். இப்போ எங்களுக்கு உமிழ்நீரே இல்லைங்க. உமிழ்நீர் சுவையே இல்லை, இல்லை உமிழ்நீரே இல்லை, ட்ரையா இருக்கு, நாக்கே காஞ்சி போன மாதிரி இருக்கு, தண்ணி குடிக்கணும் போல எப்போதும் தோணிக்கிட்டே இருக்கு. இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். இவங்க மோஸ்ட்லி என்னன்னாக்கா இவங்க பாடி வந்து ரொம்ப குளிர்ந்த தேகமா இருக்கும். அப்போ அந்த குளிர்ந்த தேகம் இருந்தாவே என்னன்னாக்கா ஒரு ஸ்லீப்பி மூட்லயே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த தூக்க கலக்கமே இருக்கும். எப்போ பார்த்தாலும் தூங்கணுன்ற எண்ணத்தோடவே இருக்கும். எந்த வேலையும் செய்யவும் பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. ஸோ அப்போ தூக்க கலக்கம் என்பது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்போ சில பேர் சொல்லுவாங்களே, ஒரு தூங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கு, எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருக்கு. இவங்க எல்லாரோடைய உமிழ்நீர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவையற்றதா இருக்கும், இல்லை உமிழ்நீரை ட்ரையா இருக்கும், நாக்கு எப்போதும் ஒரு தாக உணர்வே இருக்கும். இது பெரும்பாலும் நீங்க பார்த்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்க்கு பார்க்கலாம் நீங்க. இந்த ஏன்னா இந்த அதீத தாகம் அவங்களுக்கு இருக்கும். எப்போ பார்த்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. நாவு வந்து வறண்டு அந்த தண்ணி குடிக்கணுன்ற உணர்வோடவே இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் எப்படி இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு டல்லா ஸ்லீப்பி மூடு. டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்து பெரும்பாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம். ஆனால் குளுக்கோஸ் குடிச்சா எனர்ஜின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க உடம்புல அவ்வளோ குளுக்கோஸ் இருக்கு, ஆனால் ஏன் டல்லாக இருக்காங்கன்னு தெரியல. எப்போதும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு என்னன்னாக்கா ஒரு குழப்பம், ஓவர் திங்கிங். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த யோசிச்சு 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 கடைசியில் ஒண்ணுமே ஆகாது. தேவையில்லாம இவங்களே வருத்து இவங்களே டயர்ட் ஆயிடுவாங்க. இதுதான் இவங்களோட மனநிலை. இந்த வறண்ட இல்லை உமிழ்நீர் வெண்மையான இல்லை உமிழ்நீர் இல்லாத உங்களுக்கு இந்த கனவுகள் பார்த்தீங்கன்னா ஒயிட், வெள்ளை நிற பொருட்கள் வந்து கனவுல வரும் நிறைய. பெரும்பாலும் இது என்னன்னாக்கா அந்த ரொம்ப கோல்டு ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான வெண்மை நிற பொருட்கள் வந்து கனவு வரும். இல்லை ஒயிட்டு, இந்த ஸ்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கனவுல வரும். எப்போதுமே இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா நாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையா இருக்கும், ஐயோ துடிச்சிட்டு இருக்கும், டீப்பா இருக்கும். ரொம்ப அழுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு நாடியே தெரியும். மேலும் இவங்களுடைய அந்த அந்த நாடி தன்மைகள் வந்து கொஞ்சம் வேகமா இல்லாததுனால இவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது. யாராவது வேலை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் கதையா சொல்லுவாங்க பாருங்க. என்னென்ன கதைலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அவ்வளோ கதை சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரை அந்த வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த வேகம் இருக்காது அவங்க கிட்ட. ஏன்னா இவங்க உடம்பு எப்போதுமே அந்த குளிர்மையான மென்மையான தேகம் இருக்கு அவங்களுக்கு. ஒரு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, நமக்கே பாவம் போல இருக்கும். ஸோ அதனால இந்த தேகம் இருக்கிறவங்களுக்கு ஸோ இதை இவங்க மாற்றி அமைச்சாங்கன்னா அப்படியே டோட்டலா மாறுவாங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்றோம். நாம இங்க யாரும் குறை கூறுவதற்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களை நீங்கள் உணர்ந்து மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக தான் இந்த தகவல்கள் பரிமாறப்படுகிறது என்பதை உங்க கவனத்துல வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய தன்மைகளை மாற்றி வாழ்க்கையை வளம் பெறுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.